அடுத்த கேள்வி வந்து ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நிறைய பேர் டாஸ்மாக் ஒழிக்கிறோம், மது ஒழிப்புலாம் சொல்றாங்க, ஆனால் பண்ணவே முடியல. நீங்களும் வந்து பண்றேன் அப்படின்றீங்க. அது என்ன மாதிரி தாட் ப்ராசஸ்? அது எப்படி பண்ண போறோமா, இல்லை அது வந்து ஆல்டர்னேட்டிவ் தான் இருக்கா? பைசா அதனால இல்லை, கவர்மெண்ட்டுக்கு லாஸ்ன்றாங்க, என்னதான் பண்ண போறோம்? சரிங்க சார். சார் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் வந்து 3 லட்சம் கோடி சார். 3 lakh crore இஸ் ஆர் டோட்டல் பட்ஜெட். 3 லட்சம் கோடி போடுறோம். நம்முடைய ஓன் கலெக்ஷன் வந்து 2,30,000 கோடி இஸ் வாட் வி கலெக்ட் மணி ஃப்ரம் த ஸ்டேட். 70,000 கோடி இந்த சென்டர் சப்போர்ட்ஸ், கிராண்ட் அண்ட் எய்ட்ஸ், கடன் எல்லாம் வந்து 70,000 கோடி இருக்கு சார். இன்னைக்கு இதுல டாஸ்மார்க் காம்பனன்ட் வந்து 44,000 கோடி ரூபாய் கடைசி பட்ஜெட்டுக்கு நேரடியாக கொடுத்துருக்கு. அடுத்த பட்ஜெட்டுக்கு 52,000 கோடி கொடுக்குது. ஸோ நீங்க எஃபெக்டிவா பாத்தீங்கன்னா 70,000 கோடி ரூபாய் சென்டர் கிவ்ஸ் யூ, 60,000 கோடி ரூபாய் கடன் வாங்கி ஸ்டேட் சப்போர்ட்ஸ் இட் செல்ஃப். ஸோ ஸ்டேட் மொபிலைஸ் பண்ற ரெவன்யூ பாத்தீங்கன்னா 1,70,000 கோடி. எகைன் ஐம் கம்மிங் பேக் சார். ஸ்டேட் தானா சிட்டிசன் இருந்து மொபிலைஸ் பண்றது 1,70,000 கோடி, கடன் வாங்கினது 60 கோடி. ஸோ மொத்தமா ஸ்டேட்டினுடைய பொறுப்பு 2,30,000 கோடி, சென்டர் கொடுப்பது 70,000 கோடி, 3 லட்சம் கோடி. இப்ப ஸ்டேட் மொபிலைஸ் பண்ற 1,70,000 கோடியில டாஸ்மார்க் மட்டுமே 45,000 கோடி. ஸோ அந்த 45,000 கோடி அப்படியே நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஸ்டேட் மொபிலைஸ் பண்ற ரெவன்யூ வில் கம் டவுன் டு 1,10,000, 15,000. நீங்க 60,000 கோடி கடன் வாங்கின ஸ்டேட் இப்போ 1 லட்சம் கோடி கடன் வாங்கணும். ஸோ இது வந்து ஒரு பேசிக் பிரிமைஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் டாஸ்மார்க் எவ்வளவு கஷ்டம் நம்ம தொடர்றதுன்னு. அதே நேரத்தில் தமிழ்நாடு வந்து 8,23,000 கோடி கடன். ஐ திங்க் பிஃபோர் 2026 வில் டச் 10 lakh crore டெப்ட். இந்தியாவில் ஒரு மாநிலம் ஹையஸ்ட் டெப்ட் நம்ம தான் இருக்கோம். 2026 தேர்தலுக்கு முன்பு 10 லட்சம் கோடி ரூபாய் டெப்டை நம்ம தொட போறோம். இப்ப டாஸ்மார்க் நீங்க பிஜேபி சொல்லுது மூட போறோம். ஆமா சார், பிஜேபி கண்டிப்பா சொல்றோம் மூட போறோம். எப்படி சார்? டே 1 nobody in their right mind can close டாஸ்மார்க். நேரா வந்தோடனே கருணாகராஜன், எங்க இருக்கக்கூடிய தலைவர்கள், உமானந்த அக்கா அல்லது நீங்க யாரோ ஒருத்தர் அந்த துறையினுடைய அமைச்சரா வந்து இல்ல டே 1ங்க நம்ம சொல்லியாச்சுங்க, டே 1 எல்லாம் வாங்க கையெழுத்து கொண்டு போட்ட டாஸ்மார்க்ல முடியாச்சு எல்லாத்தையும் சொல்லிருங்க. Sir, day 1 you close Tasmark will create more problems than owning a Tasmark. Tasmark திறந்தது கூட அதிக பிரச்சனை நம்ம உருவாக்கும். காரணம் ஆய்வு சொல்லுது சார், 18 இயர்ஸ்ல இருந்து 60 இயர்ஸ்க்குள்ள 19% அடிக்டா இருக்காங்க. So day 1 you close the Tasmark, you will create so many societal problems. People are addicts. People are drunk. அவங்கள வந்து நீங்க day 1 எங்க அனுப்புவீங்க? So நான் Tasmark எங்க ப்ரொபோசல் பல இடத்துல சொல்றது, year 1 1/3 will go, year 2 2/3 will go, year 3 100% will go. இப்போ 1/3 போயிருச்சு, 2/3 போயிருச்சு, 100% போயிருச்சுன்னா year 1 தமிழ்நாடு ஃபுல்லா டி அடிக்ஷன் சென்டர்ஸ் ஒரு தாலுக்குக்கு ஒன்னாச்சு ஓபன் பண்ணணும் சார். parallelly this has to go. So parallelly டி அடிக்ஷன் சென்டர் நடக்கணும். you got to de-addict him and send that person out. இது ஒரு பக்கம் parallel நடந்துட்டே இருக்கணும் சார். டாஸ்மார்க்ல வேலை செய்யக்கூடியவர்கள் அவ்வளவு எம்ப்ளாய்மெண்ட் லாஸ், யூ ஹேவ் டு ரீபேலன்ஸ், யூ ஹேவ் டு சென்ட் தம் சம்வேர். அது நீங்க HRNC வேற மூடுறேன்னு சொல்றீங்க, அங்க இருக்கிற ஸ்டாஃப் அவங்களே ரீபேலன்ஸ் பண்ணணும். ஸோ தே ஆல்சோ ஹேவ் டு கோ. யாரையும் வந்து வீட்டுக்கு அனுப்புறது இல்லைங்க சார், யூ ஹேவ் டு ரீபேலன்ஸ் தேம். இந்த ரெண்டு வேலையும் பேரலா நடக்கணும். ஸோ இப்போ தமிழ்நாடுக்கு அஸ்யூமிங் டே 1 ஃபர்ஸ்ட் இயர் வி லூஸ் 15,000 crore ரெவென்யூ. இப்போ இது ஒரு பார்ட் சார். இப்போ பார்ட் பிக்கு வர்ற சார். ரெவென்யூ எப்படி ஒரு ஸ்டேட் ஜெனரேட் பண்ணது அப்படிங்கறத உத்தரப்பிரதேஷ் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன் சார். The number of people who go to மெக்கா, சவுதி அரேபியால மெக்காக்கு போன வருஷம் போனவங்க 2 கோடி பேர் சார். மெக்கால போய் இஸ்லாமியர்கள், வேறு இஸ்லாமியர்கள் போய் மெக்காக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தாங்க. சவுதி அரேபியாக்கு அதன் மூலமாக கிடைத்த ரெவென்யூ $12 billion. The number of people who went to Vatican last year 80 lakh. The number of revenue generated for Vatican City $315 million. The number of people who went to Tirupati last year 2.5 crore. Revenue generated 1,200 crore. இதுதான் மூணு இடம் தான் இந்தியா உலகத்துல அதிகமா ஃபுட்ஃபால் போய் மக்கள் வந்தாங்க, கடவுளை பார்த்தாங்க, அந்த நாட்டுக்காரனுக்கு சந்தோஷம், அப்பா பணம் வந்துருச்சுனா வருமானம் சார். திருப்பதி பொறுத்த வரைக்கும் the money doesn't go to a state or a country, it goes to a endowment structure. உங்க எல்லாத்துக்கும் தெரியும். Now State Bank of India in its research report published last month it says the number of people who will visit Ayodhya next year will be 5 crore. So Ayodhya is going to overtake Saudi 2 கோடி, Vatican City 80 லட்சங்க, திருப்பதி 2.5 crore, Ayodhya will attract 5 crore. இந்த 5 கோடி பேர் அயோத்தியா போறனால யூபிக்கு என்ன லாபம்? Again the State Bank of India a calculative model, ஒரு mathematical model which they calculates, this people will generate 4 lakh crore to UP state.
சரி ஓகே, அப்ப அந்த 4 லட்சம் கோடி யாருக்கு போகுங்க? பூ விற்கிற அக்காக்கு, பஜ்ஜி விற்கிற அண்ணனுக்கு. அயோத்தியா போறவங்க அயோத்தியா மட்டும் போக மாட்டாங்க, மதுரா போவாங்க, வாரணாசி போவாங்க, அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவாங்க. ஸோ ஃபுல்லா தேவ் கேல்குலேட்டட். அங்க இருக்கக்கூடிய ஹோட்டல்காரனுக்கு பிசினஸ், ஒரு ஹோட்டல்ல போய் ஒரு ரொட்டி சாப்பிடுவாங்க, ஒரு சமோசா சாப்பிடுவாங்க. ஸோ தி குமுலேட்டிவ் எக்கனாமிக் அவுட்புட், this 5 crore people will generate in Ayodhya is 4 lakh crore. UP state government எவ்வளவு பணம் வரும்? Again the State Bank of India has calculated it will earn 25,000 crore. சார், எனக்கு தெரிஞ்சு the most powerful startup is Ayodhya temple. You invested 1,800 crore. You invested 1,800 crore. Year 1 returns of 4 lakh crore, tax of 25,000 crore. பாரு, தமிழ்நாட்டில் எத்தனை டெம்பிள் இருக்கு சார், எத்தனை டெம்பிள் இருக்கு. ஜஸ்ட் இமேஜின், you have to utilize the potential. எவ்வளவு டூரிஸ்ட் பொட்டன்ஷியல் இருக்கு. இது எதுவுமே நீங்க டேப். would you believe sir, the mining of the state earns 1,000 crore to the state. மைனிங் வந்து வெறும் 1000 கோடி ரூபாய் தான் கணக்கு காட்டியிருக்காங்க பட்ஜெட்ல. ஆனா ஹைகோர்ட்ல போய் சாண்ட் மைனிங்ல கவர்மெண்ட் லாஸ் மட்டுமே ஒரு பீரியடுக்கு 4,500 கோடி காட்டியிருக்காங்க. ஸோ மைனிங் வி பிலீவ் இஸ் a 1 lakh crore potential in our state. நம்ம ஊர்ல மைனிங் மட்டும் 1 லட்சம் கோடி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நாங்கள் டீட்டெயிலாக வேலையெல்லாம் உட்காந்து ஒரு டாக்குமெண்ட் ஒர்க் பண்ணோம் சார். நிறைய ப்ரொஃபஷனல்ஸை கூப்பிட்டு ஒரு 350 பேஜ் டாக்குமெண்ட் which is available in BJP website. நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது my kind request to all of you, you should go to Tamil Nadu BJP website, download கள்ளுக்கடைகளை திறந்தால் வரக்கூடிய வருமானம் அப்படின்னு ஒரு 350 பேஜுக்கு ஸ்கெட்ச் பண்ணியிருப்போம். ஒரு பணமரத்தை கால்குலேட் பண்ணி சார், தமிழ்நாட்டினுடைய மொத்த பணமரத்தை கால்குலேட் பண்ணி, ஈல்டு பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ணி, அதில் 20% மைனஸ் பண்ணி 138 பொருட்கள் எடுத்திருப்போம். அது எல்லாம் நம்ம பண்ணி அதுக்கு ஒரு தனியாக ஒரு இது கொடுத்து சார், we have said we will generate 1,05,000 crore. கல்லுக்கடையும் கல்லு இல்லாம 137 தென்னை மரம் பனை மரத்தினுடைய பொருள்ல 1,05,000 கோடி ஜெனரேட் பண்ண முடியும். இது சும்மா ஐவாஷ் சார். இது ஐயோ நீங்க வந்து டாஸ்மார்க் மூடிட்டீங்கன்னா ஐயோ மக்களுக்கு வந்து வருமானம் போயிடும் சார். 44,000 கோடி டாக்ஸ் தான் சார் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. 1 லட்சம் கோடி டாஸ்மார்க் டாக்ஸை தாண்டி வருமானத்தை கொடுக்குது. நடத்தக்கூடிய ஆலைகள் ஓனருக்கு ப்ராஃபிட். அவங்க பேலன்ஸ் ஷீட்ல எடுத்து பாருங்க. இவங்கள உதயநிதி ஸ்டாலின் பெரிய பெரிய டிஷர்ட்ல ஆடெல்லாம் போட்டு வர்றாருல சார், அவங்களுடைய ஆனுவல் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்க. லுக் அட் தேர் சேல்ஸ், லுக் அட் த ரெவென்யூ தே ஜெனரேட். 1 லட்சம் கோடி ரூபாய் டாஸ்மார்க்கு வெளியே இருக்கு. திஸ் இஸ் த ரூட் ஆஃப் பொலிட்டிக்கல் கரப்ஷன். பொலிட்டிக்கல் கரப்ஷனுடைய ரூட்டே டாஸ்மார்க்கு வெளியே ஆல்கஹால் மூலமாக வரக்கூடிய ரெவென்யூ இஸ் த ரூட் ஆஃப் பொலிட்டிக்கல் கரப்ஷன். அதனாலதான் அவர்கள் டாஸ்மார்க்கை ஏன் மூடக்கூடாதுன்னா, அவர்கள் நடத்தக்கூடிய சாராய ஆலைகள் டாஸ்மார்க்கு லிக்கர் கொடுக்கணும். ஸோ 44% ஆஃப் டாஸ்மார்க்ஸ் ஆஃப் டேக். நான் சொல்ற எல்லா டேட்டா பப்ளிக் டொமைன். டாஸ்மார்க்கினுடைய ஆனுவல் பேலன்ஸ் ஷீட் இல்ல சார், பட் எங்ககிட்ட இருக்கு. அவங்க பப்ளிக்கா டிஸ்பிளே பண்றது இல்ல. நீங்க எடுத்துக்கலாம், கொஞ்சம் முயற்சி பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். நீங்க 2 ஆண்டு டாஸ்மார்க்கினுடைய பேலன்ஸ் ஷீட்டை மட்டும் நீங்க பார்க்கணும். 5,300 கடைகள் எப்படி பேலன்ஸ் ஷீட், சேலரி எவ்வளவு, மார்க்கெட்டிங் காஸ்ட் எவ்வளவு, டிஸ்டிலரி எவ்வளவு, ரா மெட்டீரியல் எவ்வளவு, ப்ராஃபிட் எவ்வளவு பாருங்க. You will clearly understand if you look at the Tasmark model. 44% டாஸ்மார்க்கினுடைய சேல்ஸ், it comes from 3 companies which are directly owned by DMK people. Directly owned by. இதெல்லாம் நம்ம எம்ஆர்ஓ டிஃபமேஷன் சூட் போதெல்லாம் சார், வர காலத்தில் இந்த டேட்டாலாம் நாங்கள் கோர்ட்ல கொடுப்போம். You will see 3 பேருடைய நிறுவனம் தான் டாஸ்மார்க்கினுடைய 44% சேல்ஸ். அதனால் 100% டாஸ்மார்க்கை மூடி ஆகணும் சார். 100% கள்ளுக்கடைகளை திறந்து ஆகணும். 100% டாஸ்மார்க்கில் வேலை வாய்ப்பு இழந்தவர்கள் எல்லோருக்கும் திரும்ப வேலை வாய்ப்பை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கணும். இட் இஸ் 100% டூவபிள். அதுவும் நல்ல ஆடிட்டர் இல்லை சார், நீங்களாம் ஆடிட்டர். ஐ எம் சம் இன்ஜினியரிங் ஃபெலோ, சம் MBA ஃபெலோ. எங்க டீமே உட்கார்ந்து இந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ண முடிஞ்சுன்னா, ஆல் ஆஃப் யூ ஆர் ப்ரொஃபஷனல்ஸ், யூ கேன் ஈஸிலி பேலன்ஸ் இட். தமிழ்நாட்டினுடைய பெரிய பொய்யே டாஸ்மார்க்கை மூடிட்டீங்கன்னா ஸ்டேட்டை நடத்த முடியாதுன்னு சொல்றாங்கல்ல சார். இதான் தமிழ்நாட்டினுடைய சிங்கிள் பிக்கெஸ்ட் ஒயிட் லை. அதை 2026 உடைக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. நீங்க ஃப்ரீயா இருக்கிறவங்க நம்முடைய வெப்சைட்ல நம்முடைய கள்ளுக்கடைகள் திறக்கக்கூடிய அந்த கான்செப்ட் ஒயிட் பேப்பரை நீங்க பார்க்கணும். முதலமைச்சருக்கு நாங்கள் அனுப்பிச்சோம், 2 காப்பி அனுப்பிச்சோம்.
we asked a time from the Honorable Chief Minister. We said, the expert committee will come and sit with you. We will debate and discuss. It is eminently doable. எங்களுக்கு எதுவும் பொலிட்டிக்கல் கிரெடிட் வேண்டாம், நீங்க பண்ணுங்கன்னு சொன்னோம். இஸ் எட் டு கிவ் டைம். கவர்னர் சாருக்கு ஒரு காப்பி கொடுத்துருக்கோம், ஒரு காப்பி வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் சார்.